சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சார் வணக்கம். சாரி சார், சிவசங்கரிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். இப்போ எப்படி இருக்காங்க? தெரியல சார், டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ இன்னும் சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கான்னு தான் சொல்றாங்க. அந்த வண்டி நம்பர் ஏதாவது நோட் பண்ணீங்களா? அந்த பதட்டத்துல நான் வண்டி நம்பரை கவனிக்கல சார். சார், இது கன்ஃபார்மா ஆக்சிடென்ட் தானா, இல்ல உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்குங்களா? அது ஆக்சிடென்ட் தான் சார். அங்கிள், நான் பேசிட்டு இருக்கேன்ல சைலஜா. சார், என் தங்கச்சிக்கு இப்படி அடிபட்டு சீரியஸா இருக்காளேன்னு நாங்களே பயங்கர வருத்தத்துல இருக்கோம். இந்த நேரத்துல கேள்வி கேட்டு எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க சார், ப்ளீஸ் சார். சரி சார், பரவாயில்ல. மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் டாக்டர் கிட்ட பேசிக்கிறேன். சார், நான் வரேன் சார். கான்ஸ்டபிள் வாங்க. அங்கிள், அப்பா, போலீஸ் வந்துட்டு போறாங்க. என்ன சொன்னாங்க? அருவி, நாராயணமூர்த்தி அம்மாவை கொலை செய்ய முயற்சி பண்ணத அங்கிள் போலீஸ் கிட்ட இருந்து மறைச்சிட்டாரு. இது ஆக்சிடென்ட் சொல்லிட்டாரு. ஏன் இப்படி பண்ணீங்க? அந்த பாவிதான் அம்மாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனான்னு சொல்ல வேண்டியதானே? அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம்ல. எதுக்குப்பா இப்படி எல்லாத்தையும் மறைச்சு தொலைறீங்க? அருவி, இப்படி மறைச்சு தானே இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. அருவி, நான் எதையும் மறைக்கலம்மா. இந்த சமயத்துல நாராயணமூர்த்தி தான் உங்க அம்மாவை கொலை பண்ண முயற்சி பண்ணான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நிறைய பிரச்சனைகள் வருமா. இப்பதான் நான் உங்க வீட்டுக்கு போய் வாக்குவாதம் பண்ணி மாப்பிளைய கை நீட்டி அடிச்சுட்டு வந்திருக்கேன். அவங்க எல்லாரும் இப்ப அந்த கோவத்துல இருப்பாங்க. இந்த சமயத்துல நான் போய் நாராயணமூர்த்தி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா அவங்க இன்னும் கோவப்படுவாங்கம்மா. மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால அந்த குடும்பத்துல மறுபடியும் உனக்குதாம்மா பிரச்சனை வரும். ஏமா, நீ எத்தனை பிரச்சனை தாமா சமாளிப்ப? அப்பா, அவங்க தப்பா நினைப்பாங்கன்றதுக்காக நாராயணமூர்த்தி பண்ண அநியாயத்தெல்லாம் எப்படி பொறுத்துக்க முடியும்? இப்படி அம்மாவை கொடூரமா கொலை பண்ண முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் இனி அவனை விடக்கூடாது. உடனே அவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளணும். ஆமா அங்கிள், அருவி சொல்றதுதான் சரி. டாக்டர் ரிப்போர்ட் பாக்குறதுக்காக இன்ஸ்பெக்டர் இங்கதான் இருப்பாரு. நான் வேணா போய் அவரை கூட்டிட்டு வரேன். போங்க. சைலஜா, எதுக்கு அவளை தடுக்கிறீங்க? அருவி, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. சிவசங்கரி உயிருக்கு இப்படி ஆபத்தான நிலைமையில இருக்கும்போது இந்த பிரச்சனை எல்லாம் வேண்டாம். இந்த பாரு, முதல்ல உங்க அம்மா பொழைச்சி வரட்டும், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமா. அந்த நாராயணமூர்த்திய வெளியே வர முடியாதபடி நிரந்தரமா அவனை உள்ள அனுப்பணும். அதுதான் முக்கியம். டாக்டர், எங்க அம்மா எப்படி இருக்காங்க? எந்த பிரச்சனையும் இல்லையே? பொழைச்சிட்டாங்கல்ல? உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையே? சொல்லுங்க டாக்டர், என் தங்கச்சி பொழைச்சுக்குவாளா? அவங்க சீரியஸ் கண்டிஷன்ல தான் இருக்காங்க. அவங்கள காப்பாத்துறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஐசியூ வார்டுல இருந்து மாத்திடுவோம். அதுக்கப்புறம் நீங்க அவங்கள போய் பாருங்க. என்னப்பா இப்படி சொல்லிட்டு போறாங்க? அம்மா, என்னை விட்டு போயிடாதீங்கம்மா. மறுபடியும் நானாதை ஆக்கிடாதீங்கம்மா. பிளீஸ்மா. அருவி, அம்மா இன்னும் சீரியஸ் கண்டிஷன்ல தான் இருக்காங்கன்னு தானே டாக்டர் சொன்னாரு. அம்மாவை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லலையே, அப்புறம் எதுக்காக நீங்க இப்படி பயப்படுறீங்க? நேரம் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமா அம்மா டேஞ்சர் ஜோன்ல இருந்து கடந்துருவாங்க. அம்மா கண்டிப்பா உனக்காக உயிர் பொழிச்சு வருவாங்க அருவி. தயவு செஞ்சு அழாத அருவி. உன்னை சுத்திதான் உங்க உயிரே இருக்கு.
அப்பா வீட்ல இருந்து ஃபோன் பண்ணிருக்காங்க. இங்க நடந்தது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அதனால நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்ப்பா. அதுக்குள்ள அம்மா கண் முடிச்சிட்டாங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிம்மா, நீ போயிட்டு வா. நல்லதே நடக்கும்னு நம்புவோம்மா.